எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க சப்பாத்திக்கு ஒரு கூட்டு செஞ்சிடலாம். ஒரு அரை முட்டைகோஸ் நான் எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை சிறு பருப்பு போட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, அது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான பல் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம். இதில் கொஞ்சம் வெங்காயம் நல்லா சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கேன், காஷ்மீர் மிளகாத்தூள். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இதில் நல்லா தண்ணி ஊற்றி குக்கர் விசில் விட்டுக்கோங்க. ஒரு 5 விசில் நல்லா மசிகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சு இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் பெருங்காயம் சேர்த்துக்க வேணாம். நம்ம தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு வரமிளகாய் ஒரு 4 மிளகாய், இல்லை 2 மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. நான் கிடஞ்சிட்டேன் மத்தில் போட்டு. நீங்கள் ஒரு 2 இது கிடஞ்சிக்கோங்க. அப்படி தான் தாளிப்பு இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எவ்வளோ தேவையோ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது நியூ ஒன் தான். அப்புறம் ஒரு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். தேங்காயும் சீரகமும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் அரைச்சி இதை லாஸ்ட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.